இன்னைக்கு இன்னைக்கு நான் இந்த இதை பார்த்தேன். கல்யாண மந்திரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு மந்திரம் சொல்லுவாங்க தெரியுங்களா? கல்யாணத்துக்கு சொல்லும்போது மாங்கல்யம் தந்து நானே சொல்லுவாங்க தெரியுங்களா? அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ரொம்ப சாதாரண அர்த்தம். பாருங்க சொல்றேன் பாருங்க. அது என்ன கல்யாணத்துலேயே சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து மாம்பழம் கொட்டுவாங்க. தாலி கட்டுற நேரத்தில் கரெக்டாக சொல்லுவாங்க. இது மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாபி சுபஹே துவம் சஞ்சீவ சரத சதம். அது சொல்லுவாங்க இல்லையா? மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபஹே துவம் சஞ்சீவ சரசத் சதம். சரச சரத சதம்னு சொல்லுவோம். சரத சதம், அது சரசத் சதம்னுடுவாங்க. சரத சதம், சரத் சதம், அப்படி சரத் சதம்னு சொல்லணும். அது அதான் சரத் சதம் தான் கரெக்ட். சஞ்சீவ சரத் சதம் அப்படி சொல்லணும். மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னா விஸ்வஹேத்வம் சஞ்சீவ சரத் சதம். அதான் கரெக்ட். அதை வந்து ரொம்ப இதுக்கு வந்து சொல்றேன் பாருங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. ஒவ்வொரு கல்யாணத்துலயும் அவங்க சொல்றாங்க, நம்ம போட்டு வரோம். நம்மளே சொல்லலாம், இதை நம்ம வாயால சொல்லி போடலாம். ஒவ்வொரு ஆக்சுவலா மனு தர்மத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, புருஷன் வந்து ஆண் வந்து தினம் அந்த திருமங்கல்யத்தை தொட்டு தினமும் அந்த பெண்ணோட கழுத்துல கட்டுறா மாதிரி மனசு அந்த இந்த ஸ்லோகத்தை சொல்லி தினம் கட்ட வேண்டியில அவுத்துட்டு கட்டணும்னு சொல்ல. தினம் முதல் நாள் கட்டணும். அதுக்கப்புறம் தினம் அந்த திருமங்கலத்தை தொட்டு அதிகம் தினம் தினம் கட்டுற மாதிரி இதை வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லணும்னு தான் இருக்கு. நான் யாரும் அதெல்லாம் ஃபாலோ பண்றதே கிடையாது. அவங்க அதுல இருக்கிற தினமும் இதை வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி மாங்கல்யத்தை தொடணும் அப்படின்னு இருக்கு. அதுதான் இந்த பிணைப்பை ஏற்படுத்தணும். தினம் இந்த அதான் தினம் மாங்கல்யத்தை தொட்டு இந்த பிணைப்பை ஏற்படுத்தணும். அனுதினமும் குளிச்சுட்டு காத்தால நீங்க சாமி கும்பிடுறீங்கல்ல, அதுக்கு முன்னாடி இதை பண்ணணும்னு இருக்கு. அவங்க மாங்கல்யத்தை தொட்டு இந்த பிணைப்பை நீங்க ஏற்படுத்திக்கணும்னு இருக்கு. தினம் தாலி கட்டுன்னு சொல்ல, அந்த பிணைப்பை நீங்க தினம் அந்த மாங்கல்யத்தை தொட்டு இந்த ஒரு உறுதிமொழியா எடுத்துட்டு இந்த பிணைப்பை நீங்க ஏற்படுத்திக்கணும், ஞாபகப்படுத்திக்கணும். உங்களுக்கு பிணைப்பை ஏற்படுத்துகின்றத உங்களுக்கு தினம் தினம் உங்களை நினைவூட்டல் மாதிரி பண்ணிக்கணும். அப்படி இருக்கு, சாஸ்திரத்துல அப்படிதான் இருக்கு. இப்ப பாருங்க, மாங்கல்யம் மாங்கல்யம்ன்றதுக்கு உங்களுக்கு வந்து மான்னா சிறந்த புனிதமான எப்படி வேணா இருக்கலாம். மான்றது புனித. இங்கல் இங்கல் நீங்கன்னா பிணைப்பு, ஜாயின் பண்றது ஒன்னோட ஒண்ணு. ஒரு கட்டுன்றோம்ல, ஒரு ஒரு சுள்ளி கட்டு, அதாவது ஒரு கட்டு, ஒரு குரூப் ஆஃப் இது இல்லையா, அதை ஒன்று ஒரு இதை நல்லா சேர்க்கிறது பிணைப்பு. பிணைக்க ஒன்னோட ஒண்ணு இணைக்கிறது, பிரிக்க முடியாத இணைக்கிறது. அதுதான் இங்கல் தான். அதான் அயம்னா உண்டாக்குறது. அயம்னா உண்டாக்குறது. அதான் மாங்கல்யம்னா புனிதமான அனைத்து பிணைப்புகளையும் உண்டாக்கும்னு அர்த்தம் மாங்கல்யம்ன்றது. அதாவது மாங்கல்யம்ன்றது அனைத்து பிணைப்புகளையும் உண்டாக்கும் புனிதமான கருவி. மாங்கல்யம்ன்றதுக்கு தமிழ் வார்த்தை அதுதான். தந்து நானே, தந்து தன் பிளஸ் தூ பிளஸ் நானே அப்படி எடுத்துக்கணும். தந்துனா இதை, தூன்ற நம்ம சொல்றோம் இல்லையா, தும் தூ துமாரே சொல்றோம் இல்லையா ஹிந்தியில. அது வந்து தூன்றது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு, ஹிந்திலேயே அந்த வேர்டு இருக்கு. தூன்றது உனக்கு, மேன்னா எனக்கு, தூன்னா உனக்கு, அம்னா நமக்கு இல்லையா. அதை வந்து அந்த தூன்றது வந்து உனக்கு. இதை தந்து, இதை உனக்கு. நானே, நான் அதாவது நாம்ன்றதுக்கு வருது இல்ல, நான் அதையே 2 தரம் போடணும். நானா போட்ட ஆனந்தம்னு அர்த்தம். நானான்னு ஆனந்தம். ஆனந்தத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? மகிழ்ச்சி வந்து நீங்க வெளியில அதை தெரிஞ்சுக்கோங்க. இல்ல மகிழ்ச்சின்றது என்னன்னா, உங்க உங்க நீங்க சொல்றதை கேட்டு அடுத்தவங்க சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்க சொல்றதை கேட்டு அவங்க சிரிக்கிறாங்க பாருங்க, அப்ப உங்களுக்கு மனசுக்குள்ள தோன்றது பார்த்தீங்களா, அது மகிழ்ச்சி. அவங்க மகிழ்றதை பார்த்து நீங்கள் மகிழ்றது, நீங்க சொன்னதை கேட்டு அவங்க சிரிக்கிறது, அதை பார்த்து உங்க மனசுக்குள்ள ஏற்படுற நிறைவா மகிழ்ச்சி. ஆனந்தம்ன்றது அப்படி கிடையாது. சில நினைவுகளை நினைக்கும் போதே மனசுக்கு அப்படியே ஒரே குதூகலமா இருக்கும். ஆனந்தம்ன்றது மனம் தானே உண்டாகிறது, உள்ளுக்குள்ள மனம் நமக்குள்ளே உருவாகுது. அதாவது யாரோ 2 பேர் பேசிக்கிறத பார்த்து நீங்க மனசுக்குள்ள ஆனந்தப்படுது. ஒண்ணு இல்ல, ஒரு அம்மா குழந்தையை கொஞ்சிட்டோம், சாதாரண விஷயம், நடைமுறை வாழ்க்கையில நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அங்க இருந்தோம்னு வைங்க, தானா நம்ம அப்படியே லேசா சிரிப்போம். பார்த்துருக்கீங்களா? ஒரு குழந்தை அம்மா கிட்ட விளையாடுதுன்னு வைங்க, அவங்க அம்மா விளையாடுறாங்க அதுகிட்டன்னு வைங்க, அது ஏதோ குறும்பு பண்ணுது, அவங்க அம்மா அதுக்கு பதில் சொல்லுது. இதை பார்த்து இருக்கும்போது நம்ம வீட்டு குழந்தையா, அந்த அம்மா நம்ம அம்மாவா, நம்ம வீட்டு அம்மா லேடியா, யாரோ
ஆனா உங்க மனசுல ஒரு ஆனந்தம் வரும் தெரியுமா? உங்க தன்னறியாத உங்க முகம் கொஞ்சம் சிரிப்பு உண்டாகும் உங்க முகத்துல. அதுதான் ஆனந்தம். அதுதான் நானான்றது இங்க. அதைத்தான் நானான்றது அதுதான். தந்து நானா இதை உனக்கு ஆனந்தத்தோடு, அதாவது மனசுக்குள்ள நிறைந்த மனசோட, என் மனசுக்குள்ள அந்த ஆனந்தத்தோடு, மமன்னா எனக்குன்னு அர்த்தம். மம ஜீவனன்றதுக்கு வந்து மம பிளஸ் ஜீவனன்னு எடுத்துக்கணும். மமன்னா எனக்கு, என். இதுல வந்து இதுவே கிடையாது. அதனாலதான் அந்த மந்திரங்கள்லாம் சொல்லும் போது மமன்ற வார்த்தையை வந்து நல்ல யோக்கியமான வாத்தியாரா, அந்த பண்ணி வைக்கிற வாத்தியாரா இருந்தா மமன்ற வார்த்தையை அவர் சொல்ல மாட்டார். நம்ம கிட்ட மமன்னு சொல்லுங்கோன்னு, நம்மளை கூட்டு மமன்னு சொல்லுங்க. எனக்குன்னா நம்ம ஒய்ஃபு கல்யாணம் பண்ணும்போது மம ஜீவனன்னு அவர் சொன்னார்னா அவர் இன்னமும் அவரோட மனசுக்கு ஆனந்தத்தை விட்டு பொருந்துப்படுத்துற அவரோட மனைவிக்கு சொல்ற மாதிரி ஆயிடும். அவரோட மனைவிக்கு மட்டும்தான் அவர் மமன்னு சொல்லிட்டு பேசாம இருக்கலாம். வேற யார் வீட்டுக்கு சொல்லும் போதும் மமன்னு சொல்லுங்கன்னு தான் நம்மள சொல்லணும். நம்மள வந்து என்ன சொல்றாரு, எனக்குன்னு சொல்லுங்கோ, என்னுடையன்னு சொல்லுங்கோ அப்படின்றது அர்த்தம் இருக்கு. அதான் மமன்றது எனக்கு, என். ஜீவனன்றது வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை, என் வாழ்க்கையில். ஹேதுனா உட்புகுந்து. நான் சொன்னேன் இல்லையா ஆனந்தம். ஹேதுனான்றது வந்து மனசுக்கு உள்ள புகுந்து ஆனந்தம். ஹேதுனா கண்டுன்றது என்னன்னா கண்டம் ரொம்ப கழுத்து. கண்டான்றது கழுத்து. கண்டான்னா மணின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கண்டான்றது கழுத்து ஒண்ணு. அதான் திருதியில கண்டம், கழுத்துல நிறுத்துறது. கண்டேன்னா கழுத்து. கண்டம்னா கழுத்து. கண்டேன்னா கழுத்தை சுத்தி. பத்னாமி, கண்டே பத்னாமின்னு வருது இல்லையா உங்களுக்கு ஸ்லோகத்துல வந்து மாங்கல்யம் தந்தனாலே மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி அப்படிதானே. கண்டே பத்னாமி சுபஹே துவம் சஞ்சீவ சரத்சதம் இல்லையா. இதை வந்து கண்டே பத்னாமின்றதுக்கு வந்து கண்டேன்னா கழுத்தை சுத்தி. பத்னாமின்னா பத்துனா அணியறது. நாமின்னா உறுதி செய்யறது. அணிவித்து உறுதி செய்யறான். கழுத்தை சுட்டி அணிவித்து உறுதி செய்யறான். துவம்னா நீ. தூவோட அந்த மானுக்கு இனிஷியல் இதுதான். துவம்னா நீ. சஞ்சீவன்னா சஞ்சீவன்றது மருந்து இல்லாத. உங்களுக்கு நோயற்ற அப்படின்றது சஞ்சீவன்றது மருந்து இல்லாத. சஞ்சீவி மலையை கொண்டு வந்து மருந்து இருக்கிற மலையை கொண்டு வந்து சஞ்சீவினா மருந்து. சஞ்சீவன்னா நோயற்ற. சரதன்னா வாழ்த்துக்கள். சதம்னா 100 ஆண்டுகள் வாழ வாழ்த்துகிறேன் அப்படின்னு மாங்கல்யத்தை அணிவிக்கின்ற அந்த மணமகளை நோக்கி சொல்ல வேண்டிய மந்திரம் இது. இந்த மந்திரம் வந்து மணமகன் மாலையை அணிவிக்க போற தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்ல வேண்டிய மந்திரம் இது. ஆனா வாத்தியார் சொல்றார், உன் தாலியை தான் கட்டுறான், அதை கேட்டு நீ உன் வாயால சொல்லணும் திருப்பி. ஒரு மணமகன் சொல்லி கூட நான் பார்க்கல. என்னோட மருமகனையும் சேர்த்து சொல்றேன். ஒரு மணமகன் அதை சொல்லும் போது, வாத்தியார் சொல்லும் போது மாங்கல்யம் தந்தனானே மமஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபஹே துவம் சஞ்சீவ சரத் சதம்ன்ற வார்த்தையை அவங்களும் சொல்லணும். அந்த மந்திரத்தை அவங்க சொல்லிட்டே தான் கட்டணும் தாலியை. ஒருத்தரும் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை, யாருமே அதை சொல்லிட்டு கட்டல. இதுல வந்து இதுதான், இது வந்து மாங்கல்யம் தந்தனானேன்றதுக்கு வந்து அவ்வளவு புனிதமான ஒரு இது. இந்த புனிதமான அனைத்து பிணைப்புகளை உருவாக்கும் கருவி. இதை உனக்கு ஆனந்தத்தோடு கழுத்தை சுற்றி அணிவிக்கிறேன். என் வாழ்க்கையின் உட்புகுந்து ஆனந்தம் அளிப்பவளே, சிறந்த குணநலன்களை உடையவளே, நீ நோயற்ற 100 ஆண்டுகள் வாழ வாழ்த்துக்கள் என்பதாக இதனோட அர்த்தம். அதான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு ஜீவன ஹேத்துனான்றது அதான் உட்புகுந்து. ஹேத்துனான்றதுக்கு வந்து ஒரு அளவே இல்லாத எண்ட்லெஸ் ஒரு மீனிங் இருக்கு. உள் புகுந்து நம்மளுக்கு உள்ள போறதுன்னா என்ன அர்த்தம்? நம்மளை உள்ள புகுந்து நம்மளை ஆட்டி வைக்கிறவ. வயசான காலத்துல நம்மளுக்கு கருவி அவங்க தானே. நம்மள உள்ள புகுந்து நம்ம தான் இருப்போம், அவங்க சொல்றதுதான் நம்ம செய்வோம், வேற வழியும் கிடையாது. அவங்க தான் நமக்கு கடைசியில. அதுதான் ரொம்ப அழகா ஹேதுனான்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. உட்புகுந்து ஆனந்தம் அளிப்பவள். உட்புகுந்து ஆனந்தம் அளிக்கிறதுன்றது வந்து எவ்வளவு அதுக்கு அதை வந்து உணர்வு பூர்வமா மட்டுமே அனுபவிக்க முடியும். உட்புகுந்து ஆனந்தம் அளிப்பவள் ஹேதுனா மம ஜீவன ஹேத்துனா, என் வாழ்க்கையில் உட்புகுந்து ஆனந்தம் அளிப்பவளே அப்படின்றது நம்ம மன ரீதியா நம்ம யோசிச்சோம்னா, ஒவ்வொரு கல்யாணமான குடும்பஸ்தனும் சம்சாரியும் அதை யோசிச்சாருன்னா அதோட அர்த்தம் என்னன்றது புரியும். மம ஜீவன ஹேத்துனான்றது இதுக்கு அர்த்தம் என்னன்றா, என் வாழ்க்கையில் உள்புகுந்து ஆனந்தம் அளிப்பவளே
அப்படின்றது. அது எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு ஆனந்தத்தை கொடுக்குற ஒரு இன்னொரு ஜீவன் நமக்குள்ள உள்ள புகுந்துன்றது. அதான் உள்ள புகுந்துன்னா நமக்குள்ளேயே நம்மையே உள்ள புகுந்து அப்படியே ஆட்டி படைக்கிறது. நமக்கு உள்ள புகுந்து ஆனந்தம் அளிப்பவள் நம்ம மனசுக்குள்ள புகுந்து நம்ம மனசை வந்து நம்ம மனசுக்குள்ள ஒய்ஃபு கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் பாருங்க என்னதான் நீங்க சண்டை கட்ட போடுங்க, ஆனா உங்க பிசினஸ் யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டோம், ஏய் போடானுவோம், கட்டாயம் வந்துடும். அதான் உள் புகுந்து, அதான் உங்க உள்ள புகுந்து ஆக்கிரமிச்சு உங்க மனசை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிற. அதுல ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறது சும்மா ஆக்கிரமிச்சுட்டு உங்களுக்கு சுமையா இல்ல, ஆனந்தத்தை கொடுக்குறார். ஆக்கிரமிப்பதனால ஆனந்தத்தை கொடுக்கிறார். உங்க மனசுல உள்ள பூந்து ஆக்கிரமிச்சுட்டு அதனால உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதா. அதான் அதான் இங்க சொல்ல மபஜீவன ஹேத்துனான்றது ரொம்ப அருமையான. என்னுடைய வாழ்க்கையில் உட்புகுந்து எனக்கு அந்த ஆனந்தத்தை அனுப்பவளே, உட்புகுந்து எனக்கு தொல்லை கொடுப்பவளேன்னு சொல்லல, உட்புகுந்து எனக்கு ஆனந்தத்தை கொடுப்பவளேன்றது. அதான் மபஜீவன ஹேத்துனா. மறுபடியும் அந்த வரி இதை ஞாபகம் வச்சுக்க. நீங்க கல்யாணத்துல சொல்லும் போது அதை வந்து மாப்பிள்ள சொல்லணும். யாரு சொல்றாங்க? ஒன்றும் சொல்லலை. நம்மளே தினம் ஒய்ஃபோட தாலியை தொட்டு சொல்லணுமா அதை? அதான் மனு தர்மத்துல அதான் சொல்லியிருக்கு. யார் சொல்றோம்? ஒருத்தரும் கிடையாது. நானும் சொல்றது இல்லை, யாரும் சொல்றது இல்லை. தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். இப்படி இருக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கிறோம். இருக்க முடியுமா முடியலையான்றது வேற, இருக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கிறோம். அதான் மாங்கல்யம் தந்து நானே மவ ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னா பிசுபஹேத்வம் சஞ்சீவ சரத் சதமும் அப்படி சொல்லணும். அது இந்த வார்த்தையை சொல்லணும். எங்க கல்யாணம் நடந்தாலும் அங்க சொல்லணும். அது தேங்க்யூ.